அன்பார்ந்த கர்ச்சனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 3/8/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இன்று இரவு 9:13 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு ஜஸ்ட் வெரி நார்மல் ஆர்டினரி டே. ரொம்ப சிறப்பாகவும் ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அதிகப்படியான பிரயாணங்கள், அதிகப்படியான அலைச்சல்கள், சரியான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு பின்னோக்கி இழுக்கக்கூடிய சில சக்திகள், அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். தனம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நஷ்டம் எதுவும் வராது. இருந்தாலும் மன அமைதியோட, மன திடத்தோட செய்யக்கூடிய காரியங்களில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதில் மன ஈடுபாடோட காரியங்களை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள், இதெல்லாம் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சியும் உண்டு, நண்பர்கள்கிட்டேருந்து உதவியும் உண்டு, நண்பர்கள்கிட்டேருந்து சப்போர்ட்டும் உண்டு இன்னைக்கு. அதனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான நாள், நிறைவான நாள். நல்ல முடிவுகளை எடுப்பீங்க அண்டு ஸ்திரமான முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த முடிவுகள்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய முடிவுகள். சந்தோஷமாக இருங்க, நல்ல முடிவுகளை எடுங்க, வளர்ந்து வாருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வேலையோட இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டி வரும். அதுவும் மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் மெயினாக இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர், ஐடி, எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரியான சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, திடீர்னு உங்களுடைய கொலீக்ஸ் யாரோ லீவ் போட்டோ, இல்லை புது ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை இன்றைக்கிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சக்தியை தாண்டி அதிகமாக இன்றைக்கி உழைக்க வேண்டி வரும். அதனால் இன்றைக்கி உணவு உண்பதற்கு கூட டைம் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி வேலை செய்ய வேண்டி வரும். அதற்கான பலன் உடனே உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் இதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, நல்ல ஆரோக்கியம் உண்டு, நல்ல மனநிலை உண்டு. இருந்தாலும் இன்றைக்கி வியாபாரிகளாக இருந்தாலும் இன்றைக்கி யாரோ ஸ்டாஃப் லீவ் போட்டு, சேல்ஸ்மேன் லீவ் போட்டு நீங்களே போய் நின்று வியாபாரம் பண்ண வேண்டி வரும். ப்ரிப்பேர்டாக போங்க இன்றைக்கி காலையிலேயே. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, இருந்தாலுமே சந்திராஷ்டமம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படி அந்த ஃபீலிங்னாக்கா, ஏதோ ஒரு மனசில் இனம் தெரியாத ஒரு சின்ன டென்ஷன், ஒரு கவலை, ஒரு கிரிப்பாகவே இருக்கும் மனசு. இருந்தாலும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எந்த கெடுதலும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் பாட்டும் நல்லா சந்தோஷமாக சாத்வீகமாக நல்லா இருங்க. இன்றைக்கி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்லாம் நடக்கும், நல்ல வருமானம் வரும், ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மன ஆரோக்கியம் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம். அதனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட பிரார்த்தனைகளை பண்ணி சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.
சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே காட்டும். எதில் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்பட வேண்டிய லெவலுக்கு கொண்டு போகும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ எந்த விஷயங்கள்லாம் அவமானம் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தீர்க்கமாக தீர்மானமாக தெரியாமல் அந்த விஷயத்தை பற்றி கமிட் பண்ணிக்காதீங்க. அதில் போய் சேலஞ்சிங்காக பேசாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் சொன்ன கருத்து தப்பு அப்படிங்கிறத 4 பேர் முன்னாடி ப்ரூவ் பண்ணிடுவாங்க எதிராளிங்க. அதனால் அவசரப்பட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபுல்லாக தெரியலன்னாக்கா அந்த விஷயத்தில் போய் நீங்கள் ரொம்ப தைரியமாக வாக்கு கொடுக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான சில அவமானங்கள் இது உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திடும். சென்சிட்டிவாக மனசு இருக்கிறவங்களுக்கு அமைதியாக இருங்க. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் 100% எஃபர்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% தான் ரிசல்ட் கிடைக்கும். திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தில் ரீஒர்க் பண்ண வேண்டி வரும், நீங்கள் எதிர்பார்த்த பர்ஃபெக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. அதனால் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிபட்டுன்ட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை ஆரம்பிங்க. ரெகுலராக பண்ண வேண்டிய வேலைகளாக இருந்தால் கூட இன்றைக்கி தெய்வ அனுகிரகத்தினால தான் இந்த ஒரு சின்ன காரிய தடங்கள், காரிய விக்னம் இதை கரெக்ட் பண்ண முடியும். தனம் நார்மலாக இருக்குது, ரொம்ப எக்ஸசிவாக இல்லை. நிம்மதி நார்மலாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் நிறைய நேரம் செலவு பண்ணுறதுனால மனச்சோர்வும் உடல் சோர்வும் அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்லதாக இருக்கு நாள். இருந்தாலும் சில துலா ராசி அன்பர்களுக்கு சில கவலைகள் வரும். அதாவது ரெகுலர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது 1 or 2 ரீடிங்ஸ் கொஞ்சம் அந்த லிமிட்டை விட அந்த ரேஞ்சை விட ஜாஸ்தியாக காட்டும். அதனால் ரொம்ப கவலை ஆரம்பிச்சிடும். அடாடா இது ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன ஆக போகிறதோ, உடம்பு கெட்டு போயிடுச்சோ அப்படியெல்லாம். அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவை. அதை நீங்கள் சமீப காலமாக மீறி இருக்கலாம். உதாரணத்திற்கு சுகர், பிபின்னா மாத்திரை ஒழுங்காக எடுத்துருக்க மாட்டீங்க, கொலஸ்ட்ரால், இல்லாட்டினா சருமம், தோல் சம்பந்தமான சில வியாதிகள், அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக நிறையா தெரிய ஆரம்பிக்கலாம். இருந்தாலுமே எல்லாமே தெய்வ அனுகிரகத்தினாலும் சரியான முறையான பழக்க வழக்கங்களினாலும் கட்டுப்படுத்த முடியும். கவலை வேண்டாம், சாதாரணமாக இருங்க. நல்ல தெய்வ பக்தி வேணும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டே. குடும்பத்துக்கு உள்ள மனைவி கிட்ட இருந்தோ, உங்களுடைய மைத்துனர்கள், மைத்துனி, அவர்களுடைய குழந்தைகள் இருந்தோ உங்களுக்கு நல்ல தகவல் வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் குழந்தைகளே ரொம்ப நல்லா லீட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. குழந்தைகள் ஒற்றுமையாக இருப்பாங்க, விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஸ்கூலில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, படிப்புலேயோ இல்லை விளையாட்டுலேயோ இல்லை கதை கட்டுரை எழுதுறதுலையோ நடனத்திலேயோ. எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வருமானம் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். சாதாரணமாக ஈஸியாக போகும் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி தனுர் ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல நாள், நன்மை பயக்கும் நாள். தனமாகட்டும், குடும்ப சந்தோஷமாகட்டும், மன மகிழ்ச்சி ஆகட்டும், மனசில் இருக்கக்கூடிய அமைதி, நிம்மதி எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பொன்னான நாள். ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதை அதிகமாக கேட்கும் பொழுது
காலையிலேயே உங்கள் மனசு வந்து மகிழ்ச்சியாகவும், கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி குடும்பத்தோடையும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, வியாபாரத்தில், உத்தியோகத்தில், சக தொழிலாளர்கள் கூட, கொலீக்ஸ் கூட எல்லாமே மகிழ்ச்சியான நாளாக போயிட்டு, இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்ல மன நிறைவோடு வரணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா இன்னத்திய கிரகங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிரைட் டே. மகிழ்ச்சியான நாள், நல்லா அனுபவிங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சகோதர சகோதரி, மூத்த இளைய, அவங்கள்ட்டேருந்து ஒரு நல்ல பாராட்டு, ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அன்பு, ஆதரவு எல்லாமே கிடைக்கும். அது ஒரு பெரிய பலம். ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த சகோதர சகோதரிகள் திடீர்னு மீட் பண்ணிக்குவீங்க, ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு அக்கேஷனில், அந்த மாதிரி. இது வந்து நேர் சகோதர சகோதரிகளையும் தாண்டி ஒன்று விட்ட கசின்ஸ், சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி மெயினாக இந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி வந்து குடும்பம் வந்து நல்ல பலமாக ஆகக்கூடிய ஒரு நாள். அதுவே ஒரு பெரிய பலமாக இருக்கும். நீண்ட நாள் நிகழ்வுகள்லாம் திரும்ப அசை போட்டு பேசுவீங்க. இது ஒரு பலம் அதிகமாகக்கூடியது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில், நியர் ஃப்யூச்சர், குறைந்த காலத்திலேயே அவங்களுடைய ஒரு ஆதரவோ உதவியோ தேவைப்படும். அதற்கு வந்து இன்னைக்கு ஒரு அடித்தளம் நிகழக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு 2ஆம் இடத்து சந்திரன் உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு, இனிமை, முதிர்ச்சி, அனுபவத்தின் வெளிப்பாடு இதெல்லாம் வெளியில் வரும். 4 பேரை கைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு கம்பீரமாக பேசுவீங்க. பெரிய சபைகளில் பேசுவீங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் கட்டுப்படாத தொண்டர்கள் கூட இன்னைக்கு உங்களோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அனுசரித்து ஆதரவளித்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல நாள். தனமும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறையா சம்பாதிப்பீங்க, நிறையா செலவு பண்ணுவீங்க. தொழில்முறை, இந்த காலேஜ் லெக்சரர்ஸ், இந்த மேடை பேச்சாளர்கள், பிரசங்கம் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். உங்கள் பேச்சுக்கு நல்ல நன்மதிப்பும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். நல்லா பயன்படுத்திக்கங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வந்து நல்ல சரளமாக பேச வரும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசியில் தான் இன்னைக்கு வந்து சந்திரன் இருக்கார். அதனால் முகத்தில் ஒரு நல்ல தோற்றப்பொலிவு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு உள்ளேயே நீங்கள் வந்து மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க, மன நிறைவோடு இருப்பீங்க, அமைதியாகவும் இருப்பீங்க. எல்லார் கூடயும் சகஜமாக நல்ல ஜோவியலாக விட்டியாக பேசுவீங்க, ஜோக்கெல்லாம் அடிப்பீங்க. குடும்பத்தில் வந்து நடக்க போகின்ற சில நல்ல விஷயங்களுக்கான அறிகுறிகள் நன்றாகவே தென்படுகின்றது. ஆகையால் இந்த மீனராசிக்காரங்கள்லாம் நல்ல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தி நல்ல ஆடை, ஆபரணங்கள், உணவு எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. அதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.